நம்ம எல்லாருமே நம்ம மனசுல வர்ற சின்ன சின்ன சிந்தனைகளை பெரிய ஐடியாகளா மாத்தணும் தான் நினைப்போம். ஆனா ஒரு சாதாரண பச்சையான யோசனையை எடுத்து அதை ஒரு திடமான பவர்ஃபுல்லான கான்செப்டா மாத்துறது எப்படிங்க? அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? திடீர்னு ஒரு பிரில்லியண்டான ஐடியா தோணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மனசுல ஓடுற மத்த 1000 எண்ணங்களுக்கு நடுவுல அது எங்க போச்சுனே தெரியாம காணாம போயிடும். சரி, இந்த மாதிரி ஒரு எண்ண குழப்பத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு தாங்க ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் அனாலஜி ஒர்க் ஃப்ளோ. இது என்ன பண்ணுன்னா, உங்க யோசனைகளை வெறும் சிந்தனைகளா மட்டும் இல்லாம ஒரு தெளிவான, உறுதியான வடிவத்துக்கு கொண்டு போக உதவும் ஒரு சூப்பரான வழிமுறை. சரி, வாங்க இந்த ப்ராசஸ் எப்படி நம்மளோட குழப்பமான எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி ஒரு தெளிவான முடிவுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இது உங்க ஐடியாஸ் வளர்றதுக்கு மட்டும் இல்ல, அதோட உண்மையான தன்மை மாறாம பாதுகாக்கிறதுக்கும் ஒரு தெளிவான கட்டமைப்பை கொடுக்குது. இப்போ இந்த 2 வரைபடங்களையும் கொஞ்சம் பாருங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே தத்துவமும், அதாவது பிலாசபியும், செயல்பாடும், அதாவது ஆக்ஷனும் ஒன்னா சேர்றது தான். இப்போ லெஃப்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மொத்த ப்ராசஸோட ஒரு பெரிய பிக்சர், அதோட தத்துவம் புரியும். அதே சமயம் ரைட்ல பாருங்க, அத செயல்படுத்துறதுக்கான 9 தெளிவான ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அப்ரோச். ஓகே, இப்போ நாம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த முழு ப்ராசஸ்க்கும் முதுகெலும்பா இருக்கிற சில முக்கியமான கொள்கைகளை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதாங்க இதோட அசைக்க முடியாத ஃபவுண்டேஷன். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி எது தெரியுமா? அதுதான் இன்டென்டாலஜி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நோக்கத்தை பத்தின ஒரு அறிவியல். இதோட மெயின் கோல் என்னன்னா, நம்ம மனசுல முதல்ல தோன்றுன சிந்தனைகளை அப்படியே செதறி போக விடாம அதை ஒரு கட்டமைக்கப்பட்ட புரிதலா மாத்தி அதை பத்தி மத்தவங்க கிட்ட பொறுப்பா சொல்றதுதான். பாருங்க, நாம என்ன செய்றோங்கிறத விட ஏன் இதை செய்றோங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். அந்த கேள்விக்கு இது பதில் சொல்லும். இந்த ஏன் தான் நம்மள வழிநடத்த போகுது. சரி, வாங்க இப்போ முதல் முக்கியமான கட்டத்துக்குள்ள போகலாம். அதுதான் வரைபடங்கள், அதாவது த ப்ளூ பிரிண்ட்ஸ். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க நம்ம ஐடியாவுக்கு ஒரு சாலிட் ப்ளூ பிரிண்ட்டை நாம இங்க தான் உருவாக்க போறோம். இந்த கட்டத்துல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பு. இங்க எந்த கட்டுப்பாடும் இல்ல. நல்லது கெட்டதுன்னு எதையும் யோசிக்காம மனசுல தோன்ற எல்லா ஐடியாவையும் அப்படியே கொட்ட வேண்டியதுதான். 2வது ஸ்டெப் கிளாரிஃபிகேஷன், அதாவது தெளிவுபடுத்துறது. இப்போ அந்த ஐடியா குவியல்ல இருந்து முக்கியமான கருவை மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட அடித்தளம் போடுறோம். கடைசியா ஸ்ட்ரக்சரிங், அதாவது கட்டமைப்பு. அந்த அடித்தளத்துக்கு மேல ஒரு ஒழுங்கான ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்றோம். பாத்தீங்களா, வெறும் சிந்தனையா இருந்தது இப்போ ஒரு திட்டமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, நம்ம திட்டத்தை ஒரு பட்டறைக்கு எடுத்துட்டு போற மாதிரி. அதுக்கு பேரு தான் த ஃபோர்ஜ். இங்கதான் நம்ம ஆரம்பகட்ட ப்ளூ பிரிண்ட்டை நல்லா செதுக்கி நெருப்புல போட்டு தங்க மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்த போறோம். இங்கேயும் 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல கரெக்ஷனாலஜி. இதோட பேர்லயே இருக்கு, கரெக்ட் பண்றது. ஆனா இது சும்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்றது மாதிரி இல்ல. நம்ம ஐடியால இருக்கிற லாஜிக் ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு அதை இன்னும் ஷார்ப்பா, துல்லியமா மாத்துறது. அடுத்தது இன்க்ளூடாலஜி, அதாவது தேவையான விஷயங்களை இன்க்ளூட் பண்றது. நம்ம ஐடியா எல்லாருக்கும் முழுசா புரியணும்னா அதுக்கு தேவையான விளக்கங்களை, ஆதாரங்களை எல்லாம் சேர்க்கறது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டெகிரிட்டி செக், அதாவது நேர்மை சரிபார்ப்பு. நாம ஆரம்பிச்ச நோக்கம் ஒண்ணு, ஆனா இப்ப போயிட்டு இருக்கிற பாதை வேறொன்னு இல்லாம ரெண்டும் ஒரே கோட்ல இருக்கான்னு செக் பண்றது. இது நம்ம மனசாட்சியோட குரல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லப்போனா இந்த முழு ப்ராசஸோட ஆன்மாவே இந்த ஒரு கேள்விதாங்க. நாம பண்ற இந்த விஷயம் நம்மளோட உண்மையான நோக்கத்துக்கு உதவுதா? பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி நம்மளோட முழு உழைப்போட தன்மையையும் பாதுகாக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கவசம் மாதிரி. நாம பாதம் மாறி போற மாதிரி தோணும் போதெல்லாம் இந்த கேள்விதான் நம்மள இழுத்து சரியான ரூட்ல கொண்டு வந்து விடும். ஓகே, இப்ப நம்ம ஐடியா நல்லா சிதுக்கப்பட்டு சரி பார்க்கப்பட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப மதிப்புமிக்கது இல்லையா? அப்போ இத பத்திரமா வைக்கணும். அதுக்கான நேரம் தான் இப்போ. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ், தி வால்ட், அதாவது பெட்டகம். இங்க நாம என்ன பண்றோம்னா, முதல்ல டாக்குமெண்டேஷன். நம்ம ஐடியாவை ஒரு ஃபார்மலான தெளிவான ரெக்கார்டா மாத்துறோம். 2வதா செக்யூரிட்டி. அந்த ரெக்கார்ட் எந்த விதத்திலையும் டேமேஜ் ஆகாம ஒரு பாதுகாப்பான வடிவத்துல வைக்கிறோம். கடைசியா சைக்கிள் கம்ப்ளீஷன், அதாவது சரி இந்த ஐடியா இப்போ முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நாமளே உணர்வுபூர்வமா ஏத்துக்கிட்டு இந்த முழு ப்ராசஸையும் முடிக்கிறோம். இதுதாங்க க்ளோஸ்டு லூப் பிரின்சிபலோட பவர்.
ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச திருப்தியோட அதை முறைப்படி முடிக்கும்போது தான் அதோட முழு மதிப்பையும் அதோட ஆன்மாவையும் நம்ம பாதுகாக்க முடியும். நாம எந்த நோக்கத்தோட ஆரம்பிச்சோமோ அதே நோக்கத்தோட இந்த பயணத்தை முடிக்கிறோம். இது ஒரு நிறைவான அனுபவம் இல்லையா? சரி, இப்போ இந்த முழு ஃப்ரேம்வொர்க்கையும் நீங்க பாத்துட்டீங்க. இப்போ கேள்வி உங்களுக்கு தான். உங்க மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி குழப்பத்துல சிக்கி தவிக்கிற ஏதாச்சும் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்குமே? எந்த அற்புதமான யோசனைக்கு இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸ பயன்படுத்தி நீங்க உயிர் கொடுக்க போறீங்க?